பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாண்டியனோட கடைக்கு வந்து ஒரு லேடி வந்திருப்பாங்க. எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு கணக்கில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துடும். இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்களாம்மா, என்றைக்குமா பணம் தருவீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரெகுலராக உங்கள் கடையில் தானே வாங்குகிறேன், மாதம் பிறக்கட்டுனே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் வந்து சரிக்கா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, எதுக்குப்பா எவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க கஸ்டமர்கிட்ட வந்து கத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆமாடா, நான் பெரிய கத்துனேன், அந்த லேடி என்றைக்கு தான் தரும், அந்த அக்கா தந்துருவாங்கப்பா, எனக்கு தெரியும், நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழனி அந்த டைம் வந்துடுறாங்க. ஏண்டா நீ தான் நேற்று அவனை குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மச்சான், நாங்கள் போகக்கூட கிடையாது தெரியுமா, கதிர் தான் கூட்டிகிட்டு வந்தானே, அவனை நீங்கள் கேட்குறே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து அரசிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ராஜி வேற நேற்று செந்தில திட்டா, புருஷனை திட்டினா மீனாக்கு வந்து கோவம் வந்துடும், இவங்க 2 பேரும் சண்டை போட போகிறாங்க, பேசாமல் இருக்க போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடி, இந்த வீட்டில் மாமியார் சண்டைங்க கூட வராது, ஆனால் மருமகளுக்குள்ளே சண்டை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கரெக்டாக ராஜியும் வராங்க. அத்தை எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்னாடி துணி கிடக்கு, அதை மட்டும் காய போட்டிருக்கேன், எப்படியாவது மடித்து வச்சிருன்னு சொல்கிறாங்க. மீனாவை அந்த டைம் வந்தோடனே, அக்கா என்னை மன்னிச்சிருங்க, நேற்று மாமாவை தெரியாமல் திட்டிட்டேன் கோவத்தில் அப்படின்னு சொல்லி. கதிரை திட்டினோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுக்கா அப்படின்னு சொல்லி, அவரும் வேணுக்குனே திட்டலை, ஆல்ரெடி வேலை போன டென்ஷனில் இருந்தார்ல, அதனால தான் கத்திட்டாரு, நீனே ஏதோ மனசுக்குள்ளே வச்சிக்காது அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் துணி எடுக்க போவாங்க. இதை பார்த்துட்டு தான் கோமதிக்கு அரசிக்கும் அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம குமாரவேலோட அப்பா வந்து சொல்லுவாங்க, இந்த பழனிக்கு வந்து இந்த வீடை கொடுக்கக்கூடாது, நம்ம 2 பேர் தான் நிறைய சொத்து வச்சு சம்பாதிச்சோம், நம்ம தாத்தா அப்பா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப சொத்து கிடையாது, நீங்களும் நானும் தான் பகலாக உழைச்சோம், இவன் நமக்குன்னு என்ன செஞ்சான், இவனுக்கு எதுக்கு இந்த வீடு கொடுக்கணும், குமரவேலுக்கு தான் இந்த வீடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தான் அந்த தோட்டத்தோட வீடு வந்து உன் பேரில் தானடா இருக்குது, இவனுக்கு இந்த வீடை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த ஓடுகாலி பின்னாடியே இந்த ஓடுகாலியும் ஓடிட்டான். அந்த பாண்டியனோட கடையில் எச்சு வேலை பார்த்துட்டு இருந்தான், இவனுக்கு வந்து வீடு கொடுக்கணுமா, அது நடக்காது அப்படின்னு சொல்லி. மாமா தேவையில்லாமல் அவரை நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி சுகன்யா வந்து கத்துவாங்க. அப்படி தான் பேசுவேன், உன் புருஷன் என்ன வேலை இந்த வீட்டுக்கு பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பழனி சொல்வார், இப்படி என்ன பேசாதனே, நீ எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம், நீ வாங்கி வச்சுருந்திய கடை அது கூட எனக்கு வேண்டாம், தயவுசெய்து இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா அப்படி தான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுகிறாரு குமரவேலோட அப்பா. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.